நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பனையேற தொழிலாளி வந்து ஒரு எஸ்ஐயால் 2 கால்லையும் சுடப்பட்டிருக்கிறாரு. அதை பற்றின முழு விவரம் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே மனித உயிர்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லாமல் போயிட்டு இருக்கு. இப்போ தான் ஒரு நல்ல தீர்ப்பை கொடுத்தாங்க. காவலர்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும், அது தவறுனதுனால நடந்த விஷயந்தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. ஆனால் அந்த தீர்ப்பு வந்த மறுநாளே இன்னொரு எஸ்ஐ வந்து ஒருத்தரை சுடுறாரு. அப்போ அவங்களுக்கு அந்தளவு தைரியத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்தது யார்? தென்காசி டிஸ்ட்ரிக்டில் ஆலங்குளத்தில் மருதம்புத்தூர் அப்படின்ற ஏரியாவில் ஒரு 2 பேரை வந்து போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்க. ரோட்டில் கல் குடிச்சிட்டு வந்ததாக விசாரித்து, அப்போ அவர் யார் தந்தான்னு கேட்குறப்ப அந்த மணிகண்டன் அப்படின்ற ஒரு நபர் வந்து கல் கொடுத்ததா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த மணிகண்டனை போய் அந்த எஸ்ஐ இசைக்கு ராஜாவும் அவர் கூட 2 காவலர்களும் சென்று விசாரிக்க போகிறாங்க. அப்போ அந்த மணிகண்டனும் அவரோட தந்தையும் தோட்டத்தில் வந்து காட்ட வராங்க. அந்த காட்டுறப்ப அவர் என்ன சொல்லி கூட்டிகிட்டு வராங்கன்னா, அந்த பனையில் ஏறி காட்டு, நீ கட்டின கலசத்தில் கல் இருக்குதா பதநீர் இருக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க. சரி வாங்க சார் நான் காட்டுறேன்னு கூட்டிகிட்டு போகிறப்ப அந்த தோட்டத்தில் மணிகண்டனோட அண்ணனும் அண்ணன் ஃபேமிலியும் பாம்பேலேருந்து லீவுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. அங்கே சில வாக்குவாதம் ஏற்படுது. அந்த வாக்குவாதத்தில் அந்த மணிகண்டனை வந்து சுட்டுட்டதாக சொல்கிறாங்க அந்த ஃபேமிலி சைட்லேருந்து. ஆனால் காவல்துறை சைட்லேருந்து அந்த மணிகண்டனத்தில் அந்த எஸ்ஐயை தாக்குனார், அவர் கஞ்சா போதையில் இருந்தார், அதனால் சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி கருத்து சொல்கிறாங்க. அப்போ முதல்ல சுட வேண்டியது யாருங்க? அந்த ஏரியாவுக்குள்ளே கஞ்சா புழக்கத்தை கொண்டு வந்த கஞ்சா வியாபாரிகளையும் கஞ்சா சப்ளை பண்ணுறவங்களையும் தான் முதல்ல போலீஸ்காரங்க சுட்டுருக்கணும். அப்படியே இல்லைன்னா கூட கஞ்சா போட்டிருந்த ஒருத்தர் எப்படி பனை மரத்தில் ஏற முடியும்? பனை மரத்தில் ஏறுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு நாளைக்கு 4 திருப்பி ஏறணும். கஞ்சா அடிச்சிருந்தவங்க எப்படி பனை மரத்தில் ஏற முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்வி மக்கள் யோசித்து பார்க்கணும். ஆனால் ஒரு பனையில் ஏறி ஒரு பனம்பால் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. பதநீர் எடுக்கணுனாலும் சரி, கல் எடுக்கணுனாலும் சரி, ஒரு நாளைக்கு 4 திருப்பு அவங்க அந்த மரத்தில் ஏறணும். அந்த பனை மரத்தில் இருக்க பாலை 2 வாட்டி 3 வாட்டி சீவி விடணும். அதுக்கப்புறமா தான் அந்த பனம்பால் கிடைக்கும். அது ஒன்றும் லிட்டராக கிடைக்கிறது, சொட்டு சொட்டாக இறங்குற விஷயம். அப்போ அவர் அந்த கஞ்சா அடிச்சிருந்தான்னு சொல்லுறது ஏற்றுக்கிற விஷயமா அப்படின்னு தான் மக்கள் யோசிச்சு பாருங்கள். சரி, அப்படியே அவர் தாக்கியிருந்தா கூட அவரை சுடுறதுக்கு இவருக்கு யாருங்க அதிகாரம் கொடுத்தது? இன்னொரு விஷயம் யோசிக்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, திரு இசைக்கராஜ் அவர்கள் வந்து ஒரு ஆல் இண்டியா பாக்ஸர். அப்போ அவரோட மன வலிமையும் உடல் வலிமையும் எந்தளவு இருந்திருக்கும்? அவர் நினச்சிருந்தா இவரை தாக்கியிருக்கலாம், மணிகண்டனை தாக்கியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் மேலே போலீஸை எதிர்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி வழக்கு பதிவு செஞ்சு சிறையில் அடைச்சிருக்கலாம். இதெல்லாம் செய்யாமல் ஒருத்தரோட 2 கால்லையும் சுட்டா அவரோட வாழ்வாதாரம் எந்தளவு பாதிக்கப்பட்டிருக்கும்? அந்த சுடுறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுத்தது? தமிழகத்தை சுற்றி இருக்கக்கூடிய 4 ஸ்டேட், அதாவது கேரளாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல் இறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அது உணவுப் பொருட்களாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே கல்லுங்கிறது ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. கல் குடிச்சு யாரும் செத்ததா வரலாறு இல்லை. நம் முன்னோர்கள்லாம் கல்லை வந்து அன்றாட உணவுப் பொருளாக அதை சமையல்லையும் உணவுலையும் சேர்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கல் இறக்கிறதுக்கு தடை. கல்லை தவிர மற்ற எல்லாம் வாங்கலாம். கருப்பட்டி வாங்கலாம், பனங்கற்கண்டு வாங்கலாம். இது எல்லாமே அந்த பார்த்தீங்கன்னா அந்த பனம்பாலில் சுண்ணாம்பை சேர்த்ததுனால வர்றது தான் பதநீராக இருக்கட்டும், கருப்பட்டியாக இருக்கட்டும், பனங்கற்கண்டாக இருக்கட்டும். ஆனால் சுத்தமான பனம்பால் மட்டும் இறக்க தடை. அது எப்படிங்க அருகம்புல் ஜூஸ் குடிக்கலாம்? ஏன்னா இங்கே தான் அரசியல் செய்கிறாங்க. ஏன்னா அந்த அரசியல்வாதிகளோட சாராய ஆலைகளுக்கு எதிர்ப்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பனங்கல்லை சுத்தமாக தமிழ்நாட்டில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. பனை தொழிலாளிகளுக்கு பனை ஏறுறதுக்கான அவ்வளோ பொருள் இலவசம் சொல்கிறீங்க, பனையிலேருந்து வரக்கூடிய பனம்பாலை மட்டும் இறக்கிறதுக்கு எதுக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? தமிழகத்தில் பனை தொழில் செய்யக்கூடிய, அதாவது தமிழகத்தில் பனை தொழில் செய்யக்கூடிய டிஸ்ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா 3 தான் அதிகமாக. 1 ராமநாடு, 2வது தென்காசி டிஸ்ட்ரிக், 3வது தூத்துக்குடி டிஸ்ட்ரிக். இங்கேருந்து தான் பனைப்பொருட்கள் அதிகமாக உற்பத்தி பண்ணப்படுது. பனையிலேருந்து வரக்கூடிய சுத்தமான பனம்பால் ஆகாது. ஆனால் பனங்கற்பட்டி வேணும் உடம்பு சரியில்லாதவங்க சாப்பிட்றதுக்கு, பனங்கற்கண்டு வேணும் சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு, பதநீர் வேணும் இளைஞர்கள் குடிக்கிறதுக்கு. ஆனால் கல் மட்டும் குடிக்கக்கூடாது. அது ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்கவே இல்லை. மக்கள் கேட்காத வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி உங்கள் மேலே எல்லா சுமைகளும் திணிக்கப்பட தான் செய்யும். இந்த மாதிரி விவசாயிகள் எத்தனை பேர் சுட்டுக்கொள்ள தான் போகிறப்படுறாங்க. பனை பொருளை அனுமதிச்சா அத்தனையும் தானே அனுமதிக்கணும். அது மட்டும் எனக்கு குறிப்பிட்ட விலக்கு. இங்கே தாங்க அவங்க வந்து அப்படி சுடணும்னா முதல்ல அத்தனை சாராய ஆலையை வச்சுருக்கிறாங்க, அத்தனை பேரெல்லாம் சுடணும். அவங்க தானே இவங்க ரகரகமாக தயாரித்து பீரு, ரம்மு, ஜின்னு, விஸ்கி, பிராண்டி இவ்வளோ தயாரித்து அதை டெய்லி குடிக்கிறப்ப எத்தனை உயிர்கள் போய்கிட்டுருக்கு? அதாவது பதநீர் குடித்தோ கல் குடித்தோ எத்தனை பேர் இறந்ததா சரித்தம் இருக்குது? சாராயத்தினால எத்தனை பேர் இறந்துறதா வரலாறு இருக்குன்னு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் ஆட்சிக்கு வர்றவங்களை எதிர்த்து பேசுகிறப்ப முதல்ல அவங்க குரல் கொடுக்குறது மது ஒழிப்புக்கு எதிராக தான் பேசுகிறோம். முதல்ல மது ஆலைகள் வச்சுருக்கவங்களெல்லாம் நீங்கள் சுடணும். விவசாயம் சுட்டதில் என்ன இருக்குது? அது ஒரு பனம்பால். அந்த பனம்பாலை இறக்கி கொடுத்தவனை எப்படி சுடலாம்? யோசிச்சு பாருங்கள் மக்களே. தமிழக மக்களுக்கு கண்டிப்பாக இந்த விழிப்புணர்வு தேவை.
ஏன்னா பனை பொருள் அப்படிங்கிறது உடலுக்கு தேவையான, உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு நல்ல உணவுப் பொருள். இதற்கான முடிவு என்பது நல்ல தலைவர்கள் மூலமாக கிடைக்கும் என நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.